கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை தனியார் திருமண மண்டபத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தலைமை வகித்தார். குளித்தலை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாநில மகளிர் அணி துணைத் தலைவருமான மீனா வினோத்குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். தமிழ்நாடு பாஜக துணை பொதுச் செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் பேசுகையில், தமிழ்நாட்டில் சிறு வயதினர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர். இதனை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறி உள்ளதாகவும், திமுக அரசுதான் தற்போது ஊழலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழலற்ற மக்கள் நேசத்திற்காக உள்ள ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என்றும், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றையாவது கூற முடியுமா என்று அவர் வினா எழுப்பினார். அவரது தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் யார் ஏதாவது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூற முடியுமா என்று கூறினார். அவ்வாறு கூறினார். ரூபாய் 1 லட்சம் தருவதாகவும், கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளில் ஒத்துழைப்பு இல்லாததாலும், நம்மை புறக்கணித்ததாலும் பணிகள் செய்ய முடியவில்லை என்று கூறினார். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவ்வாறு இருக்கக்கூடாது எனவும், கட்சி அறிவிக்கின்ற வேட்பாளர் நம்மில் ஒருவராகவும், மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞராகவும் இருப்பார் என்று கூறினார். கட்சியின் அடிமட்ட தொண்டனும் தலைவராகலாம் என்ற கொள்கை உடைய பாஜக கட்சியில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு எளிய தொண்டரும் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். அவ்வாறு அறிவிக்கப்படும் நபர் செலவு செய்வதற்காக பண கஷ்டங்களை சந்திக்க நேராமல் அந்த கட்சியினரே பணத்தினை செலவழிப்பார்கள் என்று கூறினார். தோற்றால் கடனாளி கூட ஆகிவிடுவார்கள் என்று அவர்களை புறக்கணிக்காமல் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்றும் கட்சிதான் பாஜக கட்சி. பாஜக பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும், அதனை மேலிடம் பார்த்து கொள்ளும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்வில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.